இங்க வந்து பூண்டு வந்து 2 வெரைட்டி சொன்னீங்க இல்லையா? இது என்ன பூண்டு, அது என்ன பூண்டு? இது வந்து மேட்டுப்பாளையம்னு சொல்லணும்னா அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மேட்டுப்பாளையத்துல இருந்தா விதை எடுத்துட்டு வர்றது, வித்து எடுத்துட்டு வந்து அந்த வித்தை இங்க விவசாயமா செய்யறது. பின்ன ரெண்டாவது ஒரு ஐட்டம் என்னன்னு சொன்னா சிங்கப்பூர்னு சொல்லுவோம். இந்த மேட்டுப்பாளையம்னு சொல்லக்கூடியது நம்ம வித்து எடுத்துட்டு வந்து நல்லா காய போட்டு தரமான பூடு எடுத்துட்டு வந்து காய போட்டு அதை நம்ம காடுகள் எல்லாம் கொத்தி இலக்கி அதை பாடம் பண்ணி கரெக்டாக நட்டு வரும்போது 110 நட்டதுலேருந்து 110 நாள் கழிஞ்சுதான் நம்ம எடுக்க முடியும். அது வந்து மேட்டுப்பாளையம். அதே போல சிங்கப்பூர்னு சொல்லக்கூடியது 130 நாள் கழிஞ்சுதான் எடுப்போம். மேட்டுப்பாளையம்னு சொல்லக்கூடியது 5 மாசம் வரை கேடாகாம இருக்கக்கூடிய ஒரு சாதனம். 5 மாசம் 6 மாசம் வரை முளைக்காது. அதே மாதிரி கேடும் வராது. அதே மாதிரி சிங்கப்பூர்ங்கிறது வந்துட்டு 1 வருஷம். ஆனா சிங்கப்பூர் வருஷத்துக்கு ஒரு முறை தான் விவசாயம் செய்ய முடியும். மேட்டுப்பாளையம் வந்துட்டு வருஷத்துக்கு 2 தடவை விவசாயம் செய்யலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து 2 வெரைட்டி இருக்குது. 6 மாதத்துக்கு கேப்பபிலிட்டி உள்ள ஒரு பூண்டு, அதாவது 6 மாதத்துக்கு வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இங்கே மேலே இருக்கிறது, இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வரைக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். தண்டில் இருக்கக்கூடிய ரசங்கள் எல்லாம் பூண்டுக்கு இறங்கும் போது அந்த அளவுக்கு எஃபெக்ட் கூடுதலா இருக்கும். டேஸ்ட்டுமே இருக்கும். டேஸ்ட் அதே மாதிரி நல்ல காரத்தன்மை கூடுதலா இருக்கும். கையில நானா உடைச்சு தரேன். இந்த ஒன்று உடைச்சிருக்கு. இது நீங்க கடிச்சு சாப்பிட்டுட்டு நீங்க அதுக்குள்ள விலை என்னன்னு நீங்க சொன்னீங்கன்னா அது நல்லா இருக்கும். ஆமா, இல்ல காருது. அது ஒன்னும் கூட நல்ல மென்னு பாத்தீங்கன்னா கண்ணு தண்ணி வருது. ஒண்ணு. ரெண்டாவது ஒரு இது என்னட்டா, அதாவது உடல் ரீதியாயிட்டு கேஸ்டபிள் கூடுதல் உள்ளவங்க இருக்கிறாங்க. இந்த கேஸ்டபிள் உள்ளவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு அள்ளி எடுத்து தீயில நம்ம வீட்டுல தீயில சுடணும். சுட்டு சாப்பிட்டா அந்த அளவுக்கு கேஸ் டப்புன்னு விடும். வெள்ளைப்பூடு கொண்டு சம்மந்தி உண்டாக்கி சாப்பிட்டோம்னா, துவையல செஞ்சு சாப்பிட்டா வயிறு வந்து சுத்தமாகும், கேஸ் சுத்தமா இருக்காது, சாப்பாடு நமக்கு ஒன்னும் கூட கூடுதலா சாப்பிடலாம்னு வரும், உடம்பு வந்து ஃப்ரீயா. ஸோ பல வகையுமே வந்து வச்சிருக்காரு. பழமே வந்து இது வந்து பஞ்சாமரத்துக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒன்று டேஸ்ட் பார்த்தலாமாண்ணா? சாப்பிடலாம். இதுதான் பஞ்சாமரத்துக்கு போகிற வெள்ளை பழம். ரைஸ் மில்லுன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்காரு. கொஞ்சம் நீட்டமாக இருக்குது. எவ்வளோ ஆச்சுண்ணா? 2 பழம். அது ரெண்டாவது இருக்கட்டும். நீங்க நம்ம அது 2 பழம் சாப்பிடுறது எத்தனை அது நம்ம கையில இருக்கு. எப்படி இருக்குதுன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. அந்த பழத்துக்கு இந்த பழத்துக்கு டேஸ்ட் வித்தியாசமா இருக்கா? இல்லையா? டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதான் இந்த பழத்துக்கும் அந்த பழத்துக்குள்ள வித்தியாசம். 2 வாழையுமே இருக்கு. ஆனா என்னங்க வேண்டாம், அதுக்கு கொத்து வெட்டு கிடையாது, வளம் போடுறது கிடையாது, நட்டது மட்டும்தான். அதே மாதிரி தான் இங்க உள்ள வாழைகள். இந்த லொகேஷன் பேர் சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? இது காந்தலூர் பஞ்சாயத்து ஆபீஸுக்கு கீழ்வாசம் 100 மீட்டர் தான் வரும். 100 மீட்டர் நம்ம கடையில இருந்து பார்த்தாலே தெரியும்.